स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः. Good morning everyone. With the blessings of our Holy Trinity, today we are celebrating the 40th National Youth Day in our campus in a magnificent manner. The seeker's silence is the loudest form of prayer. These are the words of Swami Vivekananda. We begin our event with Aarti and prayer. ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः. जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे धयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः. नमः श्रीयधिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ. ॐ असतो मा सत्कमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतङ्गमय. त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्यां द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ तत्सत्. श्रीरामकृष्णार्पणमस्तु. குருதேவா குருதேவா அற்புத குருதேவா வருவாயே அருள்வாயே தரிசனம் எமக்காக. 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 உலகாள்பவனே உலம் யாவிலுமே வருவாய் அருள்வாய் திருமாதவனே. உன்னை நின் பதமே வரம் கூறுகிறோம் அதை நீ அருள் செய்திடு பெருமானே. சாரதையின் திருநாயகனே ஒரு மாதவம் அருளிய பெருமானே. மாதவனே உமையால் மகனே மலகாலியின் அழகிய திருமகனே. வந்தனை செய்வோர் வந்தம் துளைப்பாய் எங்கள் குருதேவா அற்புத குருதேவா. அடிமை தலைகளை யாவும் மறுத்து அருளினை வழங்கிடுவாய் குருதேவா. குருதேவா அற்புத குருதேவா வருவாயே அருள்வாயே தரிசனம் எமக்காக. மறை மாமணி
மணியே மனதாழ்பவனே உயர் தந்திரமணியின் பெருந்தவமே குறையேதுமிலாமத போரரு தாய் நினை அனுதின பனுதிட அருள்வாயே கருணாகரனே கலையாவிலுமே ஒரு உயர்நிலை கண்ட கதாதரனே கலையின் தலைவா கதிர்வானவனே சுதிராமனின் மணமகள் குலநிதியே மோகமடிந்து ஆசைய கஞ்சிட அருளிடும் குருதேவா அற்புத குருதேவா நேசம் இருந்து நின்னடி வந்தோம் நிம்மதி தருவாயே குருதேவா குருதேவா அற்புத குருதேவா வருவாயே அருள்வாயே தரிசனம் நமக்காக உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக விவேகானந்தர் பற்றி தெரிஞ்சிருக்கும். அவர் இந்த இளைஞர்கள், குறிப்பாக சென்னை இளைஞர்கள் மீது மிக அதிக நம்பிக்கை கொண்டிருந்தார். இந்த நாட்டில் இருக்கிற கஷ்டங்கள், இங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கு இளைஞர்கள் முன்னின்று செயலாற்றும் போது அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சொல்லி மிக அழுத்தமாக கூறியிருக்கிறார். குறிப்பாக அவர் ஆற்றிய 5 சென்னையில் மிக ஒரு சக்தி வாய்ந்த கருத்துக்களை அது கொண்டு இருக்கிறது. அதை கேட்டுதான் இந்த பாரதத்தில் உள்ள பல தேச தலைவர்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சி விடுதலுக்காக போராடினார்கள் என்றால் அது மிகையாகாது. அனைவருக்கும் அந்த புஸ்தகத்தோடு கொடுக்கலாம். ஆகவே விவேகானந்தர் இந்த நாட்டிலே இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வலிமுள்ள இளைஞர்கள் வேணும், தேசப்பற்று இருக்கிற இளைஞர்கள் வேணும், இந்த தாய்நாட்டுக்காக எதையும் தியாகம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அப்பேற்பட்ட இளைஞர்கள் இந்த விளையாட்டு வீரர்கள் மூலமாக கண்டிப்பாக உருவாவார்கள். நீங்கள் மேலும் மேலும் இந்த விளையாட்டினை இந்த கல்லூரி படிப்பை முடித்ததுக்கப்புறமும் தொடர்ந்து இதில் நல்ல சக்ஸஸ் ஆனால் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு ஜாப் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். இதில் போனால் இந்தியா எத்தனை கோடி மக்கள் தொகை கொண்டிருந்தாலும் உலக அளவில் நாம் கிடைக்கிற பரிசுகளோ இது மெடல்ஸோ ரொம்ப கம்மி, ஒலிம்பிக் ஆகட்டும் மற்ற நிகழ்ச்சிகளாகட்டும். ஆகவே ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த ஒரு விளையாட்டை ஊக்குவித்து அடுத்த சந்ததியாவது மிக ஆர்வத்தோடு கலந்து கொண்டு உலக அளவில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று நம்ம வேண்டுகிறோம். வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்லபடியாக பண்ணி உங்களுக்கு ப்ரைஸ் சில பேருக்கு கிடைச்சாலும் எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நிகழ்ச்சிகள் தொடரும். நன்றி. சாமிஜி சொன்னது மாதிரி வீர இளைஞர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் சுவாமி விவேகானந்தரோட ஒரு குறிக்கோள். அவர் பாரத தேசத்துக்காக நிறைய சொற்பொழிவாட்டியிருக்கிறாங்க. அந்த சொற்பொழிவுகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதுதான் சுவாமி விவேகானந்தரோட சிறப்பு அம்சம். அது இளைஞர் தினம் அவர் ஐகானிக். அதனால் உலகம் முழுவதுமே இந்த 12ஆம் தேதி ஜனவரியை இளைஞர் தினமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதன் சிறப்பாக நம்ம கடந்த 20 வருடங்களாக சுவாமிஜி நமக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் நடத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்களும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அனைத்து முதல்வர்களுக்கும் அனைத்து உடற்கல்வி பயிற்றுனர்களுக்கும் இந்த தருணத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நிறைய ஐபிஎல்ல கூட கொஞ்சம் ஈவெண்ட் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. பட் இங்கே எங்களுக்கு ரெகுலராக வந்துடுறீங்க. ஸோ சந்தோஷமான விஷயம். எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். சாமிஜியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொன்ன உடனே ஓகே என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 300 பேரை உணவளித்து அவங்களோட விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொண்டு இந்த நிறுவனத்தை உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு.
ஸோ இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம சிறப்பு என்னன்னு சொன்னோம்னா, நிறைய பாலிடெக்னிக் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா நம்மகிட்ட ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் இருக்குது. நம்மளோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நிறையா இருக்கும். இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாமே இலவசம். அவங்களுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸும் கிடையாது, மாணவர்களுக்கு மாத்திரம்தான். ஆனால் இங்கே தங்கி இருக்கணும். குருகுல கல்வி சிஸ்டம். காலையில் 4:30 எழுந்திரிச்சு நைட்டு 10 மணி வரைக்கும் அவங்க ஒரு பயிற்சி பட்டையில் இருக்கிற மாதிரி தான். படிப்பு மாத்திரம் கிடையாது, படிப்போடு சேர்ந்த வேல்யூ அடிஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுப்பாங்க. சாமிஜிஸே வந்து கிளாஸ் எடுப்பாங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான கல்விகள் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதை உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் எங்கள் ஆசிரியர் அணுகலாம். ஆல்ரெடி உங்கள் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் அணுகினாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நிறுவனத்தை பற்றி தெரியும். உங்களோட தேவைகளை நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. CPT Polytechnic College, please assemble the court. श्रीनाथनुं शारदैनाथनुं भेदमिल्ला परब्रह्मणे आनालुं एन् இதய கமல ஆசனத்தில் ஸ்ரீராம கிருஷ்ண குருதேவரே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ சாரதா நரேந்திரராகாலதாரக गिरिश्चन्द्रादिभक्त समेत श्रीरामकृष्ण परब्रह्मणे नमः. गुरु ब्रह्मा गुरु विष्णु रामकृष्ण गुरुदेव महेश्वर रामकृष्ण. गुरु ब्रह्मा गुरु विष्णु रामकृष्ण गुरुदेव महेश्वर रामकृष्ण. परब्रह्म पराशक्ति रामकृष्ण परमहंस परमेश्वर रामकृष्ण. परब्रह्म पराशक्ति रामकृष्ण परमहंस परमेश्वर रामकृष्ण. अवतार तिलक में राम कृष्ण आनंद रूप ने राम कृष्ण. अवतार तिलक में राम कृष्ण आनंद रूप ने राम कृष्ण. कलियुग देव में राम कृष्ण करुणा सागर ने राम कृष्ण. कलियुग देव में राम कृष्ण करुणा सागर ने राम कृष्ण. गया विष्णु अवतार में राम कृष्ण योगी शिव अरुள் ஒளியே राम कृष्ण. गया विष्णु अवतार में राम. இன்றைக்கு வந்து நம்ம வந்து ஒரு இளைஞர் தினத்தை வந்து முன்னெடுத்து அதுக்காக ஒரு விழா எடுக்கிறோம். ஸோ சுவாமிஜியோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணும் விதமாக நம்ம வருஷம் வந்து நம்ம கல்லூரியில் வந்து இங்கே சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுக்குறோம். இது வந்து உங்களுக்கு மிஷன் பற்றி தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இந்த இன்ஸ்டியூஷனை பற்றி தெரிஞ்சிருக்கு இல்லையா, சொல்லியிருப்பாங்க. உங்கள் ஆசிரியர்கள் கூப்பிட்டு வர்றப்ப நிறையா சொல்லியிருப்பாங்கல்ல, ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்களா இல்லையா, கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து 115 வருடங்கள் பழமையான ஒரு நிறுவனம். அது ராமகிருஷ்ண மிஷன் மட் அண்ட் மிஷன் கல்கத்தாவில் இருக்குது எங்களுடைய இயக்கம். அந்த இயக்கம் வந்து அதனோட கிளை நிறுவனம் இது ராமகிருஷ்ணா மாணவர் இல்லம். மாணவர் இல்லத்துக்கு கீழே ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்குது, ஒரு ஹை ஸ்கூல் இருக்குது, ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி இருக்குது இந்த நிறுவனத்துக்கு கீழே. ஸோ அந்த பாலிடெக்னிக் கல்லூரியிலேருந்து தான் நம்ம இன்றைய விழாவை வந்து நம்ம சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்பு அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இது உறைவிட கல்லூரி, இங்கே தங்கி தான் படிக்கணும். டே ஸ்காலர்ஸ் அலௌடு இல்லை, மாணவர்களுக்கான உறைவிட கல்லூரி.
சுவாமி விவேகானந்தரோட இன்ஸ்பிரேஷனோட ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். அது சொல்லுவாங்க, சாமிஜி பேசுகிறப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன் மட்டு ஆரம்பிக்கிறப்ப சுவாமி விவேகானந்தர் வந்து முதல்ல இங்கே தென்னிந்தியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த நிறுவனம் வந்து கல்கத்தாவிலிருந்து இன்றைக்கு உலகம் பூரா படர்ந்து பரவி இருக்குது. சிறந்த சேவைகள், மனித சேவை, குறிப்பாக அதோட கொள்கை வந்து ஜீவ சேவையே சிவசேவை. மனிதனுக்கு செய்யக்கூடிய சேவை தான் உலகத்திலே தலை சிறந்த சேவை அப்படிங்கிறத மையமாக கொண்டு நிறைய சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே எந்த விதமான பெரிய விளம்பரங்களோ பெரிய கொள்கை விளக்கங்களோ நடத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. செய்கிற செயலே வந்து கொள்கையை விளக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம இந்த நிறுவனம் செயல்படுது. அதில் நம்ம பாலிடெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் 3 பிரிவுகள் இருக்குது. 3 பிரிவுகளில் இருக்கும் 40 மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. உறைவிட கல்லூரினாலும் குறைவான எண்ணிக்கை வச்சுருக்கிறோம். இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனைத்து செலவுகளும் இலவசம். ஃபீஸ் மட்டும் கிடையாது, ஹாஸ்டல் ஃப்ரீ, அவனோட போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு ஃப்ரீ. என்ன வேணும், 3 வருஷம் படிக்கிறதுக்கு என்ன தேவையோ தேவையான அனைத்து செலவினங்களும் இலவசம். சும்மா இலவசம் கொடுக்க முடியுமா? இல்லையா? ஸோ இங்கே வந்து நிறைய நிறுவனங்கள், நிறைய நல்ல உள்ளங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு விழாவுக்கும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இன்றைக்கி நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிற அளவு கூட சொல்லலாம், தமிழ்நாட்டிலேயே எங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ஃபெசிலிட்டி, லேபரட்டரி ஃபெசிலிட்டி வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மாணவர்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப சுற்றி பாருங்கள், பார்க்கலாம். உங்கள் ஆசிரியர்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து விசிட்டும் பண்ணலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ஒரு இண்டஸ்ட்ரி விசிட் மாதிரி இருக்கும். உங்கள் ஆசிரியத்தை கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஸோ இதை எப்படி கொடுக்குறோம், எதனால் கொடுக்குறோம், யாருக்கு கொடுக்குறோம்? எல்லாருக்கும் கிடைக்குமானா கிடைக்காது. நாங்கள் வந்து அட்மிஷன் வந்து உங்கள் கல்லூரியில் வந்து அட்மிஷனுக்கு தேடுவாங்க, நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு தேடுவோம். அப்ளை பண்ணவொடனே எப்படி ரிஜெக்ட் பண்ணுறது, வேணான்னு சொல்கிறதுக்கு தேடுவோம். எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? ஏன்னா இது வந்து ஏழ்மை நிலையில் படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு போய் சேரணும். 120 பேருக்கு தான் நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம். அது வந்து ஏழை. அதனால் ஒவ்வொரு வீட்லேயுமே எங்கள் ஆசிரியர்கள் போய் செக் பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணி உண்மையில் ஏழ்மையான பையன்னா தான் எங்களுக்கு இங்கே கூப்பிட்டே வருவாங்க. அதுக்கு நாங்கள் அரசாங்கத்திலிருந்து விதிவிலக்கு பெற்றிருக்கிறோம். ஸோ அந்த மாணவர்களுக்கு உரிய பயிற்சி தான் நடக்கும். இங்கே 3 ஆண்டுகளும் சிறந்த கல்வி பயிற்சி இருக்கும். அது நீங்கள் மாணவர்களில் கேட்டிங்களா தெரியும். இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே மாணவர்கள் தான் பார்த்துக்கிறாங்க. நாங்கள் தான் வந்து போயிட்டுருக்குறோம். அது அவங்களோட இல்லம், மாணவரோட இல்லம். அவங்க வீட்டில் நாங்கள் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம், அவ்வளோதான். மீதி எல்லாம் அவங்களோட பொறுப்பு தான், அவங்க தான் பார்த்துக்குருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவனோட குருகுல கல்வி சுவாமிஜி இருக்கிறாங்க. நிறைய வேல்யூ அடிஷன்ஸ் கொடுப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு மிக மிக முக்கியமான தேவை வந்து வேல்யூ ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள்லாம் நிறைய பேர் வெளியிலேருந்து வருவீங்க, காலேஜ் போய் சேர்றது ஒரு பெரிய கடின உழைப்பாக இருக்கும். அதையும் மீறி படிக்கிறதுங்கிறது அதை காட்டிலும் பெரிய உழைப்பாக இருக்கும், இல்லையா? தடைகள் நிறையா இருக்கும். அந்த தடைகளை தாண்டி தான் நீங்கள் செயல்படணும். இங்கே வந்து பார்த்தோன்னா இவங்க 5 ஏக்கருக்குள்ளே இருக்கிறப்ப 3 ஆண்டுகளும் எங்களால் அவங்கள உரிய முறையில் சரியான பயிற்சியை கொடுத்துட்டு சிறந்த வேலைகளுக்கு எங்களை அனுப்பணும். இன்றைக்கி ஒரு வேலை பிளேஸ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. நாங்கள் இன்றைக்கி ப்ரோக்ராம் இருக்குது வேணான்னு சொன்னோம். அவங்க கம்பெனிக்குள்ளே போட்டி, இல்லை நீங்கள் விட்டுட்டா வேறு யாராவது கம்பெனி விட்டுடுவீங்க, எங்களுக்கு நல்ல பையன் போயிடுவான் அப்படின்னு டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நேற்று அசோக் லேலாண்ட் பண்ணாங்க, அதுக்கு முன்னால் நடுவேஷன்ஸ் குரோன்ஸ் பண்ணாங்க. ஸோ நிறையா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட மெக்கானிக்கலில் பாதி பேருக்கு முடிஞ்சிடுச்சு. 120 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு பக்கம் வேலை கிடச்சிடுச்சு. எல்லாமே பெர்மனெண்ட் ஜாப்ஸ் தான். மினிமம் 25 மேலே தான் இருக்கணும் சேல்ரி. அது கீழே இருந்தால் நாங்கள் உள்ளே விட மாட்டோம், கம்பெனிக்கு அலௌடு கிடையாது. அப்போ எங்களோட பயிற்சிகள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்றைய முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, ஸோ இந்தியாவின் சலை சிறந்த இளைஞர்களின் விடிவெள்ளி வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் அவர்களின் பிறந்த தினத்தை இளைஞர் தினமாக கடைபிடித்து அவரை பற்றி அறிந்து கொள்ள நாம் எல்லாம் இங்கு கூடியிருக்கிறோம். சுவாமி விவேகானந்தரின் லட்சியங்கள் மற்றும் போதனைகள் அனைத்தும் இளைஞர்களை நோக்கியே இருந்தது. சுவாமிஜியின் தொலைநோக்கு பார்வை, ஆற்றல் மற்றும் இளைஞர்கள் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவை இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக இருக்கும். தொழில்நுட்ப கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களாகிய நீங்கள் சமூகத்தில் உறுதியான மாற்றங்களை கொண்டு வருவதற்காக பெறப்பட்டுள்ளீர்கள். இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில்தான் அதிகமான இளைஞர்கள் உள்ளனர்.
நீங்கள்தான் உலகத்தின் தொழில்நுட்பத்தையும் திறன் தேவைகளையும் பூர்த்தி செய்ய பிறந்துள்ளீர்கள். உங்களுக்கு இந்த அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்றைய தினம் சுவாமிஜி பெருமக்கள் ராமகிருஷ்ணர், அன்னை சாரதா தேவி சுவாமி அவர்களின் கொள்கைகளை பின்பற்றி அதற்காக தங்களது இல்ல வாழ்க்கைகளை துறந்து எங்களுடன் நாங்கள் அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அந்த அரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைய தினம் உங்களுக்கு அந்த அரிய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த கருத்துக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சுவாமி விவேகானந்தோட முக்கிய கோட்பாடான தன்னம்பிக்கை, ஞானம் மற்றும் சமுதாய சேவை ஆகியவற்றை கற்றுணர்ந்து உலகத்திற்கே வழிகாட்ட வேண்டிக் கொண்டு இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். உங்களுக்கு உறுதுணையாக இருந்த கல்லூரி முதல்வர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Thank you, sir, for the warm welcome speech. The journey of 1,000 miles begins with the first step. We have with us Reverend Swami Jnana Swarupananda Ji Maharaj, our Polytechnic in charge. Swamiji has an innovative thinking and profound knowledge. Now, I humbly request our Reverend Swamiji to deliver his inaugural address. Please, Maharaj. இங்கு குழுமியுள்ள அனைவருக்கும் என் காலை வணக்கம். இந்த நன்னாளில் உங்களிடத்தில் உரையாற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி. எங்கள் கல்லூரி முதல்வர் கூறியது போல விவேகானந்தருடைய பிறந்த நாள் ஆகிய 12 ஜனவரி இளைஞர் தினமாக 1984 இந்திய அரசாங்கம் அறிவித்து 1985 40 ஆண்டுகளாக இளைஞர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒரு கேள்வி எல்லாம், ஏன் விவேகானந்தரை முன்னிட்டு இளைஞர் தினம் கொண்டாடப்படுகிறது? எவ்வளோ தேசத்துக்காக போராடின காந்திஜி இருக்கார், இந்தியாவை பெருமை நிலையாற்ற கிரிக்கெட் வீரர்கள்லாம் இருக்காங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடித்த சினிமா ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அந்த விதத்தில் விவேகானந்தர் ஏன் நமக்கு இளைஞருடைய ஒரு ஐகனா, ஒரு லட்சிய புருஷராக இருக்கிறாரு? விவேகானந்தர் இந்தியாவுக்காகவே வாழ்ந்தார், அவர் தனக்காக வாழவில்லை. அப்போ அவர் 40 ஆண்டுகளை கூட அவருடைய வயது நிறைவேறவில்லை. அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய செய்திகளையும் நீங்கள் படித்தீர்களானால் உங்களுக்குள் உத்வேகம் ஏற்படும். அவர் இந்தியாவுடைய பெருமையை வெளிநாட்டிலே நிலைநாட்டினார். அமெரிக்காவில் சிகாகோ பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜியஸ் நடந்தது உங்களுக்கு தெரியும். அங்கே இந்தியாவுடைய பெருமையை நிலைநாட்டினார். அப்போது இந்தியாவானது பிரிட்டிஷ் ஆட்சியில் ஒரு அடிமை நாடாக, அறியாமையில் மூழ்கிய நாடாக, வறுமையில் வாழிய நாடாக, உணவுக்கு பஞ்சம் நிறைந்த நாடாக இருந்தது. இடத்துல 19ஆம் நூற்றாண்டில் லட்சக்கணக்கில் பஞ்சத்தில் இறந்தாங்க. இந்தியாவை நிலைநாட்டுவதற்காக எல்லா துறையிலையும் அப்போ ராமகிருஷ்ணர் பிறந்தார், விவேகானந்தர் பிறந்தார், அன்னை சாரதா தேவி, இவர்களெல்லாம் இந்தியா மீண்டும் எழுச்சி பெற வேண்டும் என்பதற்காக அவர்களெல்லாம் அவதாரம் செய்து இந்த இந்திய மண்ணிலே பிறந்தார்கள். அவர்களோடு மற்ற சீடர்கள், ராமகிருஷ்ணனுக்கு 14 சீடர்கள், அவர்களுடைய முதன்மையானவர் சுவாமி விவேகானந்தர். இந்தியாவுடைய பெருமையை உலகத்திற்கு நிலைநாட்டினார். இந்தியாவுடைய பெருமையை உலகம் அறிந்தது என்றால் அது விவேகானந்தனால தான். ஒரு முதல் சன்னியாசி வெளிநாட்டுக்கு போய் இந்தியாவுடைய பெருமைகள்லாம் எடுத்து இயமினார் என்றால் அது விவேகானந்தனால தான். இப்போ நிறையா ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்லாம் அமெரிக்காவில் மற்ற நாடுகளில் இருக்குது. ஆனால் முதல் முறையாக சென்றவர் விவேகானந்தர். ஒரு சன்னியாசி கடலை கடந்து போகக்கூடாது, அப்படி கடந்து போனால் அவரை ஒதுக்கி வச்சுருவாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் விவேகானந்தர் அதையெல்லாம் முறியடித்து அவர் வெளிநாட்டுக்கு போனார். எதற்காக வெளிநாட்டுக்கு போனார் அப்படின்னு பார்த்தா அவரே சொல்கிறாரு, இந்த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜியன்ஸில் கலந்ததுக்காக போனார். ஆனால் இந்தியாவை
அந்த வறுமையிலிருந்து நிலைநாட்ட வேண்டும், ஒரு தனி மனிதனாக இந்தியாவை உயர்த்த வேண்டும், பழைய நிலைமை கொண்டு வர வேண்டும், அந்த ஒரு நோக்கத்துக்காக போனார். தனி ஒரு மனிதனாக நினச்சி பாருங்கள். அப்போ ஒரு 30 கோடி மக்கள் இருந்தாங்க. அந்த மக்களினுடைய வறுமையை பார்த்தார். இந்தியா பூரா அவர் பயணம் செய்திருக்கிறார். இந்தியாவுடைய வறுமையை பார்த்திருக்கார், இந்தியாவுடைய அறியாமை பார்த்திருக்கார். அது மாதிரியான ஒருத்தர் தான் நமக்கு லட்சிய புருஷனாக இருக்க முடியும். விவேகானந்தருடைய வாழ்க்கையும் அவர் செய்தி அறிந்தீர்களானால் உங்களிடத்தில் எக்கச்சக்கமாக உங்கள் இருக்கின்ற சக்தி வெளிப்படும். விவேகானந்தர் கூறுகிறார், ஆல் பவர் இஸ் வித்தின் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். மனிதனிடத்திலே தன்னம்பிக்கை வர வேண்டும், அப்பொழுது தான் அவன் செயல்பட முடியும். அப்துல் கலாம் சொல்வார், கனவு காணுங்கள். அதே விவேகானந்தர் சொல்கிறார், உங்களுக்கு இருக்கிற சக்தியை நீங்கள் நம்ப வேண்டும். அவர் சொல்கிறார், நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை, தன்னிடத்தில் நம்பிக்கை, கடவுளிடத்தில் நம்பிக்கை. முதல்ல தன்னிடத்தில் நம்பிக்கை வரணும், கடவுள் அப்புறம். உனக்குள்ளேயே கடவுள் இருக்கார், அந்த கடவுளுடைய சக்தி உன் வழியாக வெளிப்படுது. அந்த உன்னுடைய சக்தியை நீ நம்பிக்கை கொண்டாங்கனால நீ சாதனை பண்ணலாம். ஒவ்வொரு மனிதரும் இறைவன் படைக்கும்போது ஏதோ ஒரு லட்சியத்தோடு இங்கே அனுப்பி வச்சுருக்காரு. உனக்குன்னு ஒரு லட்சியத்தை கொடுத்து அதை நீ தட்டி கழிச்சினா நீ லட்சியத்தை அடைய முடியாது. உனக்குள்ளே எக்கச்சக்கமாக சக்தி இருக்குது. உடல் பலம், மனோபலம், புத்தி பலம், அதற்கு உச்சமாக ஆன்ம பலம் இருக்குது. அதை நம்பணும். எல்லையற்ற சக்தி உன்னுடைய இடத்திலே பகிர்ந்திருக்கிறது. விவேகானந்தர் கூறுகிறார், உன் மனதிலே ஒரு பெரிய லைப்ரரியே இருக்குது. லைப்ரரி ஆஃப் நாலேஜ், லைப்ரரி ஆஃப் பவர். ஸோ இதெல்லாம் நீங்கள் உணர்ந்தீர்களால் நீங்கள் சாதிக்க முடியும். விவேகானந்தர் கூறுகிறார், எனக்கு 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று. இப்போ பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்தியாவுக்காக செயல்படுகிறார்கள், சேவை செய்கிறார்கள். நாம் இங்கே இந்த நாளை கொண்டாடும் இந்த நேரத்திலே டெல்லியில் பாரத் மண்டபத்திலே 3000 இளைஞர்கள் கூடி அங்கே இந்தியாவை எப்படி வளர்ச்சி அடைந்த நாடாக 2047 வளர்ந்த ஒரு நாடாக எப்படி உருவாக்குவது என்பதை பற்றி அவர்கள் சிந்தனை செய்து அதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த வருஷனுடைய தீம் என்னன்னா, இளைஞர்களுடைய தீம் யூத் ஃபார் எ சஸ்டைனபிள் ஃபியூச்சர், சேவிங் த நேஷன் வித் ரீசைலன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் இந்த வருஷத்துடைய இளைஞர் தினத்துடைய தீம். அதை நிலைநிறுத்தி ஏற்றால 3000 இளைஞர்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். அவர்களாம் எப்படி செலக்ட் பண்ணாங்க தெரியுமா? ஏற்றால 30 லட்சம் இளைஞர்கள் கியூஸில் கலந்துக்கிட்டாங்க ஆன்லைனில். அதிலிருந்து செலக்ட் ஆகி அடுத்த ஸ்டேஜாக ஒரு 2 லட்சம் கட்டுரைகள் மாணவர்கள் சப்மிட் பண்ணாங்க. மறுபடியும் அதை ஸ்க்ரீன் பண்ணி ஏற்றால 3000 இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இது மாதிரி முதல்வர் குறிப்பிட்டது போல இந்தியாவுடைய எதிர்காலம் இளைஞருடைய கையில் இருக்கிறது. அதை விவேகானந்தர் நம்பினார். இப்போ இருக்கிற பாரத பிரதமர் அதை நம்பி அதுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் வெறும் இளைஞர்கள் இருந்தால் பத்தாது, அவருக்குள்ள ஸ்கில் வேணும். ஸ்கில்டு இந்தியா, ஸ்கில் இந்தியான்னு உங்களுக்கு தெரியும் தீமு. இப்போ எஸ்பெஷலி யாருக்கு ஸ்கில் இருக்கோ இல்லையோ, நிச்சயமாக பாலிடெக்னிக் படிக்கிற பசங்களுக்கு ஸ்கில் இருந்தால் தான் அவங்க இல்லையா வேலைக்கே எடுத்துக்குவாங்க. இப்போ பாருங்கள், பிளேஸ்மெண்ட்டுக்காக இன்டர்வியூலாம் நடந்துகிட்டு இருக்குது. பசங்க ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னே பிளேஸ்மெண்ட்லாம் முடிஞ்சிடும். எக்கச்சக்கமாக டிமாண்டு. ஏன்னா அவங்களுக்கு வேணுங்கிற ஸ்கில் எல்லாம் தரோம். நீங்கள் உங்களுடைய காம்படிஷன் கலந்துக்கும் போது அங்கே தான் நடக்கும். எல்லாம் அப்படியே சுற்றி பாருங்கள் எது மாதிரியான அங்கே வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டாக வேண்டும், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். யோகி சிவருள் ஒளியே ராம கிருஷ்ணா, சுதிராமின் பக்தி ரூபே ராம கிருஷ்ணா, சந்திரமணி தவ பயனே ராம கிருஷ்ணா, சுதிராமின் பக்தி ரூபே ராம கிருஷ்ணா, சந்திரமணி தவ பயனே ராம கிருஷ்ணா, கதாதர பாலகனே ராம கிருஷ்ணா, காமார் புக்கூர் புண்ணி
राम कृष्ण गदाधर बालगणे राम कृष्ण कामर पुकुर पुण्यमे राम कृष्ण इरै नामம் பாடியாடும் ராம கிருஷ்ணா சிவபிடம் தாங்கிய ராம கிருஷ்ணா இறை நாமம் பாடியாடும் ராம கிருஷ்ணா சிவபிடம் தாங்கிய ராம கிருஷ்ணா சத்தியசீலனே ராம கிருஷ்ணா சமாதி ரூபனே ராம கிருஷ்ணா சத்தியசீலனே ராம கிருஷ்ணா சமாதி ரூபனே ராம கிருஷ்ணா தனியிடம் பிச்சையேற்ற ராம கிருஷ்ணா சாது சேவை புரிந்திட்ட ராம கிருஷ்ணா தனியிடம் பிச்சையேற்ற ராம கிருஷ்ணா சாது சேவை புரிந்திட்ட தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. வழக்கமாக ஜனவரி 12ஆம் தேதி. இந்த முறை அது ஞாயிற்றுக்கிழமை வருவதனால இன்னைக்கு அதனுடைய ஒரு நிகழ்ச்சியை வைத்திருக்கிறோம். கடந்த வருடம் போல் இந்த வருடமும் நமது இல்லத்தின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்கு தயாராக வந்திருக்கீங்க. விவேகானந்தர் அடிக்கடி சொல்லியிருப்பாருங்க, நம்ம உயிரை கொடுத்தேன்னு மற்றவர்கள் நலனுக்காக நம்ம வாழ முற்பட வேண்டும். They alone live who live for others அப்படிங்கிறாரு. சில இடத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம வேர்வை சிந்தி உழைச்சாதான் இந்த பாரதத்துக்கு ஒரு உயர்வை தர முடியும். ஆனால் ரத்தத்தையே கொடுத்து உழைச்சா என்னாகும்? கண்டிப்பாக இந்த பாரதம் மேலே வரும். ஸோ அதனோட ஒரு பார்ட்டாக பிளட் டொனேஷனுக்காக நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ரத்தம் கொடுக்கறது தகுதி இருந்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது நல்ல ரத்தம் நமக்கு சுரந்து வரும். அந்த டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு புனிதமான காரியம் இருக்குது. எத்தனையோ உயிர்களை நம்முடைய சில ஒரு கொஞ்சம் குவான்டிட்டி ரத்தம் எத்தனையோ உயிர்களை காப்பாற்றும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி கொடுக்குறது மட்டும் இல்லை, அக்கேஷனலி நாம் இங்கே பிளட் கேம்ப்பு டொனேஷன் கேம்ப் கூட வைக்கலாம். எங்கள் மாணவர்கள் எல்லாம் கம்பேர் டு மற்ற கல்லூரி மாணவர்கள், நம்ம மாணவர்கள் ஆரோக்கியத்திலும் அறிவிலும் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குகிறார்கள். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இது உங்களுக்கு இருக்குது. அதனால் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 4 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ ரத்தம் கொடுக்குறத தப்பே இல்லை. ஸோ எவ்வளோ முடியுமோ கொடுங்கோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு அது திருப்பி வரும், வேறு விதமாக உங்களுக்கு திருப்பி வரும். ஸோ இந்த நல்ல நாளில் விவேகானந்தர் நினச்சி எனக்கு ரத்தம் கொடுக்கும்போது அவருடைய பூர்ண அருள் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும். உங்கள் அனைவருக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் தொடரலாம். சரிங்க. நமஸ்தே. ஜெயராமகிருஷ்ணன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமிக்க ஒரு நிறுவனத்தில் இந்த ரத்த தான முகாமை இளைஞர் தினம் கொண்டாடுற ஒரு பகுதியாக செய்கிறது ரொம்ப சிறப்பானது. அதுக்கு எங்களோட மெடிக்கல் டீம் ஃப்ரம் ஸ்டாண்டிலுக்கு அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கோம். சுவாமிஜி சொன்ன மாதிரி நீங்கள் கொடுக்குற ரத்தம் வந்து உயிர்களை காப்பாற்றுறது. ஒரு டெலிவரியில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டு, நிறைய அடிப்படுற பேஷண்ட், இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு இது யூஸ் ஆகும். அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி மட்டும் இல்லை, இது தொடர்ந்து ஒரு விஷயமா நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இங்கே படிச்சுட்டு வெளியில் போனாலும் இந்த ராமகிருஷ்ணா மிஷன் ஹோமில் வந்து நான் இந்த வழக்கம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதை நான் வெளியிலேயே கொண்டு போய் செய்கிறேன் அப்படின்னு செய்யும்போது நமக்கு வந்து டோனரை கூப்பிட்டு பிளட் எடுக்கிறேன்ற அந்த ஒரு செயல்முறை இல்லாமலே போகட்டும். நீங்களாம் தன்னாகவும் வந்து கொடுக்குற ஒரு ஒரு முறை வந்து உங்களுக்குள்ள ஒரு ஒரு கல்ச்சர்னு சொல்லுவோம்ல, அதை வந்து நம்ம வளர்க்கணும். ஏன்னா வெளிநாட்டிலலாம் டோனர் வாங்க கூப்பிடுறது இல்லையா. அவங்க எப்படி தீபாவளி பொங்கல்லாம் நம்ம கொண்டாடுறோமோ அது அவங்களுடைய கல்ச்சர் மாதிரி நினச்சி எனக்கு இப்போ கொடுக்குற டைம் வந்துச்சுன்னு போய் அவங்களே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கூடயும் நம்ம இளைஞர் முன்னாடி
விதைக்கிற ஒரு நிகழ்வாக இது நடக்குது. இப்போ நான் சில டைரக்ஷன்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து 18 வயது பூர்த்தி அடைந்தவங்களாக இருக்கணும், 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டடாக இருக்கணும். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் அந்த இயரையும் கால்குலேட் பண்ணி ஈவன் 1 டே கம்மியாக இருந்தால் கூட கொடுக்காதீங்க. எனக்கு சட்ட சிக்கலை எங்களுக்கும் உருவாக்கும். அதனால் 18 வருஷம் கம்மியாக கரெக்டாக கம்ப்ளீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா காலையில் சாப்பிட்ருக்கணும், நேற்று நல்லா தூங்கியிருக்கணும். இப்போ ரீசெண்டாக சமீப காலமாக உங்களுக்கு ஏதாவது காய்ச்சலோ இல்லை சளி தொந்தரவு ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் அங்கே இருக்க டாக்டர்ஸ் கிட்டேயோ இல்லை எங்ககிட்ட சொல்லுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை எடுக்கணுமா ஃபிட்டாக கொடுக்கணுமா இல்லையா நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஸோ வேறு ஏதாவது நாள்பட்ட மருந்துகள் லைக் மெடிசன்ஸ் ஃபார் ஃபிட்ஸுக்கோ இல்லை வேறு எதுக்காக எடுக்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் அதையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ ரீசெண்டாக யாராவது வெளியில் வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா டாக்டர்ஸ் போட்டிருப்பீங்க, இல்லை காது ஏதாவது குத்திருக்கீங்கன்னா அதையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் எங்களுடைய இங்கே மைதானத்தில் நீங்கள் எல்லாருமே நல்லா ஆக்டிவாக விளையாடுறவங்க. ஸோ யாராவது காயம் ஏதாவது பட்டிருந்தால் அதை தயவுசெய்து சொல்லுங்கள். ஸோ அது மூலமாக அந்த பிளட் வந்து இன்ஃபெக்டட் பிளட் பேஷண்ட். சந்நியாசி கோலம் கொண்ட ராமகிருஷ்ணா, அருள் ஞானம் வேண்டும் என்ற ராமகிருஷ்ணா. சந்நியாசி கோலம் கொண்ட ராமகிருஷ்ணா, அருள் ஞானம் வேண்டும் என்ற ராமகிருஷ்ணா. குரு பிரம்மா குரு விஷ்ணு ராமகிருஷ்ணா, குரு தேவ மகேஸ்வர ராமகிருஷ்ணா, பரபிரம்ம பரசக்தி ராமகிருஷ்ணா, பரமஹம்ச பரமேஸ்வர ராமகிருஷ்ணா. கங்கை கரை வசித்திட்ட ராமகிருஷ்ணா, காளி கோவில் அர்ச்சகனே ராமகிருஷ்ணா. கங்கை கரை வசித்திட்ட ராமகிருஷ்ணா, காளி கோவில் அர்ச்சகனே ராமகிருஷ்ணா. ராணி ராசமணி பிரார்த்தித்த ராமகிருஷ்ணா, மதுர் பாபு இஷ்ட தேவி ராமகிருஷ்ணா. ராணி ராசமணி பிரார்த்தித்த ராமகிருஷ்ணா, மதுர் பாபு இஷ்ட தேவி ராமகிருஷ்ணா. காளி காட்சிக்காக அழுதிட்ட ராமகிருஷ்ணா, உயிர் விட துணிந்திட்ட ராமகிருஷ்ணா. காளி காட்சிக்காக அழுதிட்ட ராமகிருஷ்ணா, உயிர் விட துணிந்திட்ட ராமகிருஷ்ணா. ஒளி ரூப காட்சி கண்ட ராமகிருஷ்ணா, காளி சிவ காட்சி தந்த ராமகிருஷ்ணா. ஒளி ரூப காட்சி கண்ட ராமகிருஷ்ணா, காளி சிவ காட்சி தந்த ராமகிருஷ்ணா. காளியின் மைந்தனே ராமகிருஷ்ணா, ஸ்ரீ காளி என்னை அருள் வடிவே ராமகிருஷ்ணா. காளியின் மைந்தனே ராமகிருஷ்ணா, ஸ்ரீ காளி என்னை அருள் வடிவே ராமகிருஷ்ணா. பக்தி அவதாரமே ராமகிருஷ்ணா, பஞ்சவடியில் தவம் புரிந்த ராமகிருஷ்ணா. பக்தி அவதாரமே ராமகிருஷ்ணா, பஞ்சவடியில் தவம் புரிந்த ராமகிருஷ்ணா. வாத்சல்ய பாவனையில் Success is not the destination, it's the journey that matters the most. I am inviting our principal, Sri M. Sukumaran, to deliver the welcome address and give a brief introduction about our chief guest. Please, sir. தூய மும்மூர்த்திகளின் பாதங்களை வணங்கி அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினமானது தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு நம்ம சில கலை நிகழ்ச்சிகள் செஞ்சுருந்தோம். அதே மாதிரி விளையாட்டு போட்டிகள் நடத்தியிருந்தோம். அதோட பரிசளிப்பு விழாவுக்கு உண்டான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள திரு செயலாளர் சுவாமிஜி அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம்.
மற்றும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள எங்களது பாலிடெக்னிக் இன்சார்ஜ் சுவாமிஜி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். எங்களது அனைத்து செயல்பாடுகளிலும் உடன் இருக்கக்கூடிய எங்களது நிர்வாக குழு உறுப்பினர்கள், முன்னாள் மாணவர்கள், எங்கள் மேல் அக்கறை கொண்டுள்ள அனைத்து வெல்விஷர் அவர்களையும் இந்த தருணத்தில் வருக வருக என்று வரவேற்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 16 பாலிடெக்னிக் கல்லூரியிலிருந்து மாணவர்களும் ஒரு 10-20 ஸ்கூல்ஸ் 30 பள்ளிகளிலிருந்தும் மாணவர்கள் கடந்த 3 நாட்களாக இந்த விழாவினை பங்கேற்றுள்ளார்கள். அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்லுங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். தேசிய இளைஞர் தினம் இது ஒரு வெறும் கொண்டாட்ட நாள் அல்ல, இது ஒரு நடவடிக்கைக்கான அழைப்பு. ஏன் இங்கே ராமகிருஷ்ணா மிஷனுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னா, இது ஒரு விழா கொண்டாடுறது இல்லை, பொங்கல் திருவிழா கொண்டாடுற மாதிரி விழா கொண்டாடிட்டு போகிற விழா கிடையாது. நீங்கள் ஒரு செயல்பட வேணும், தொடங்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு தொடக்கத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். இளைஞர்கள் தங்கள் ஆற்றல் மற்றும் அர்ப்பணிப்புடன் சமூகத்தை மாற்றும் ஆற்றல் பெற்றவர்கள் என்று சுவாமி விவேகானந்தர் நம்பினார். எழுந்திரு, விழித்திரு, இலக்கை அடையும் வரை நிறுத்தாதே என்று அவரது வார்த்தைகள் அறிவை தொடரவும், சிறந்து விளங்க பாடுபடவும், சிறந்த நன்மைக்கு பங்களிப்பதற்கும் நமது கடமையை நினைவூட்டுகின்றன. இந்த நாளில் சுவாமி விவேகானந்தரின் முக்கிய கருத்துக்களை பற்றி சிந்திப்போம். அவரது முக்கிய கருத்துக்களில் ஒன்றானது தன்னம்பிக்கை. உங்கள் திறன்கள் மற்றும் திறன்களை நம்புங்கள். நம்பிக்கையே வெற்றிக்கான முதல் படி என்று நினைவில் கொள்ளுங்கள். அறிவு ஒரு சக்தியானது, ஆனால் அந்த அறிவை மற்றவர்களின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவது ஞானம். அர்த்தமுள்ள வாழ்க்கை என்பது மற்றவர்களின் நல்வாழ்வுக்கு பங்களிக்கும் ஒன்றாகும். உங்கள் கல்வியும் திறமையும் உயர்ந்த நோக்கத்திற்காக உதவட்டும். சவால்கள் உங்கள் வழியில் வரும், ஆனால் தைரியத்துடனும் உறுதியுடனும் அவற்றை எதிர்கொள்வதே உண்மையான வலிமையை வரையறுக்கிறது. இதை நினைவில் கொண்டு இந்த இளைஞர் தினத்திலிருந்து இளைஞர்கள் தங்களது பாடத்தினை படித்து கொள்ளலாம். சுவாமி விவேகானந்தர் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய அவரோட விளக்கங்கள் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் நமக்கு தேவையான விஷயங்களை நிறையா சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு சிறு புக்கு கொடுத்துருக்குறோம். இதை நீங்கள் தொடர்ந்து படித்தீங்கனாலே, அந்த தொகுப்புகளை படித்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு உணர்ச்சி கிடைக்கும், உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இந்த தருணத்தில் இந்த விழாவிற்கு வந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்ற விழாவின் நாயகன், இன்று சிறப்பு விருந்தினராக வந்துள்ள திரு தங்கராஜ் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுக முறை. அவர் சென்னையில் வியாசார்பாடி பகுதியில் வசித்து வருபவர். அவருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் ரயில்வே துறையில் பணிபுரிந்து தன் சமுதாய மக்கள் படக்கூடிய இன்னல்களையும் தன்னை சுற்றி இருப்பவர்கள் படும் வேதனைகளையும் உணர்ந்து அதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவர் ஒரு வேலையை விஆர்எஸ் கொடுத்துட்டு வாலண்டியராக ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு அங்கே உள்ள இளைஞர்களை முன்னெடுத்தணுன்றதுக்காக, அவங்களுக்கு உண்டான ஆர்வத்தை உருவாக்குறதுக்காக, கல்வியில் ஆர்வத்தை கொடுக்கணும்னா இப்போ நம்ம படிக்க வைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமா இல்லை. ஆசிரியர்களுக்கே கஷ்டமான விஷயமா இருக்குது, பெற்றோர்களுக்கு அதை காட்டிலும் மிகவும் கடுமையான விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் மாணவர்களை விளையாட்டில் ஆர்வப்படுத்தி அந்த விளையாட்டு மூலமாக அவங்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தையும் வாழ்க்கையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரிய வாய்ப்புகளை பற்றியும் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரையை நான் வாசிக்கிறேன். KSA Trust was instituted by Kalyana Sundaram Associates, an auditing firm in Mylapore, since 2013. The trust has been identifying silent champions in Chennai and giving them an award, namely Champions of Chennai. Mr. Thangaraj is one of our Chennai
Champion of Chennai awardee for the social initiatives for the year 2013. Mr. Tangaraj founded a Slum Children Sports Talent and Educational Development Society in the year 2000 in Vyasarbadi. He has transformed Vyasarbadi area to be renamed Small Brazil of Chennai. பிரேசில் தெரியும் இல்லையா, ஃபுட்பாலுக்கு மிகவும் பெயர் பெற்ற இடம் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து வியாசார்பாடியை வந்து ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரேசிலாக மாற்றுறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாரு ஃபுட்பாலில் பை அ லார்ஜ் செக்ஷன் ஆஃப் பீப்புள் இன்க்ளூடிங் மீடியா. He provides education to the children which increases a number of students who completes their education. The number of dropouts in schools in Vyasarbadi is steadily decreasing. He provides the children of Vyasarbadi a productive environment where they could play football peacefully. He trained and developed 20 players for the participation in international champions from Vyasarbadi, 23 players for the participation of national championships, and 37 players for the state level championships. He focused on football, chess, carom, silambam, whatever the sports is possible that he created. Achievements of the society: Slum Children Sports Talent Education Development Society. Slum Children Studs for football team was the lone qualifying team with the unique distinction of winning 5 league stages consistently for the 5 years, which no other team in the past 5 decades has achieved. In Chennai Football Association Leagues கண்டினியூஸாக 5 ஆண்டுகள் தொடர்ந்து லீக் மேட்சஸில் வந்து வின் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டீமாக இருக்குது ஃபுட்பால் அசோசியேஷன் லீக்ஸில். மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெகக்னைஸ்ட் ஸ்லம் சில்ட்ரன் சொசைட்டி as a best youth group in Chennai for the year 2005. Slum Children Studs received an invitation to represent India for Kotia World Youth Cup, sponsored and supported by SKF Sweden in the year 2010. World Health Organization sought their assistance for campaign for eradication of tuberculosis in the slum area. Not only Vyasarbadi, slum area in Chennai, he focuses now for the sports development. Through the sports, he focuses the education sustainability for all the slum peoples. So, thank you very much for your very good initiative, sir. So, we are welcome for this day event, sir. Thank you. Thank you, sir, for the warm welcome speech. Now, I humbly request our Secretary Swamiji to honor our chief guest with a memento. Please, Maharaj. On behalf of our institution, I welcome our chief guest, Sri N. Tangaraj. We are grateful to him for accepting our invitation and becoming the chief guest for today's event. I request Sri N. Tangaraj to give the chief guest address to the participants. Please, sir. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சாமிஜி அவர்களுக்கும் அவரோடு இணைந்தவர்களுக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்து, இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு என்ன சிந்தனை வருதுன்னா, இது ஒரு புனித தலம் மாதிரி நான் உணர்கிறேன். வெளியில் பார்த்ததுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும்
ஒரு பவர், இயல்பாக அந்த பவர் தான் நம்மளை எல்லா வகையான வெற்றிக்கான பாதைகளை எடுத்து செல்லும். அது உண்மையிலே இங்கே கிடைக்குது. இங்கே உள்ளவங்களும் சரி, இப்போ இங்கே வந்திருக்கிறவங்களும் சரி, இப்போ மரியாதைக்குரிய விவேகானந்தர் சாமிஜி அவர்கள் அவருடைய சிந்தனைகளை நாம் வாழ்க்கையில் கையில் எடுத்தாலுமே நம்முடைய வாழ்க்கை எல்லா வகையிலையும் உயர்வான இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நிறைய கேட்குறதும் கிடையாது, படிக்கிறதும் கிடையாது, சொல்கிறத பெற்றோர் சொல்கிறதும் கேட்குறது கிடையாது. அந்த ஒரு சூழல் இப்போ நிலவறதுனால தான் குழந்தைகள் இப்போ வளர்கிற குழந்தைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாம் கொஞ்சம் முன்னேற்றத்திற்கான தடைகள் நிறைய இருக்குது. ஆனால் உண்மையிலே இங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளும் ரொம்ப திறமையான குழந்தைகள். ஆனால் ஒரு சில செயல் அவங்கள திசை மாற்றி அவங்களுடைய வாழ்க்கையை வேறு வகையில் திசை மாற்றி விட்டுறது. நான் ஒரு 2 கதை சொல்கிறேன். முதல் கதை என்னென்னா, ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு அம்மாவை கூப்பிடுறாங்க. ஒரு 25 பேரை நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புகைப்படத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த 25 பேரை அவங்களுக்கு பிடிச்சவங்களாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதிலிருந்து 5 பேரை குறைங்க அப்படின்றாங்க. அப்போது அவங்களுக்கு பிடிச்ச 25 பேர்லேருந்து 5 பேரை குறைக்கிறாங்க. அதன் பிறகு 10 பேரை குறைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் ஒரு 5 பேரை குறைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எத்தனை பேர் ஆச்சு? எத்தனை பேர்? 5 பேர். இந்த 5 பேருமே ரொம்ப முக்கியமானவங்க. அவங்களுடைய அம்மா, அப்பா, கணவன், 2 குழந்தைகள். இதிலேருந்து 2 பேரை எடுத்துருங்க அப்படின்றாங்க. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கோ? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எடுத்துட்டாங்க. அவங்க நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் இவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க வருத்தத்தோட அவங்களுடைய அம்மா அப்பாவை எடுத்துடுறாங்க. மீதி எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். 3 பேரில் 2 பேரை எடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னும் வருத்தம், ஒரே வருத்தம், ரொம்ப வருத்தத்தோடு எப்படி எடுக்கிறது? 3 பேரில் 1 கணவர், 2 பேர் குழந்தைகள். அப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த வருத்தத்தோட 2 குழந்தைகளை எடுத்துடுறாங்க. இப்போ யார் இருக்கிறது? கணவர். இது இப்படியே இருக்கட்டும், நீங்கள் யோசிங்க, விளக்கம் அப்புறமா கிடைக்கும். ஒரு அடர்ந்த காடு, இயற்கை அழகுள்ள ஒரு இடம், ஒரு நல்ல நீரோடை, அங்கே ஒரு கிளைமான். அந்த கிளைமான் தண்ணி குடிக்க அங்கே வருது. அப்போ பார்க்குறப்போ அதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா தன்னுடைய கிளைகள், தன்னுடைய முகம், கிளைகள் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணுறது, அந்த தண்ணி குடிக்கிற இடத்துல நின்று அந்த தண்ணி அலை அப்படியே அது நிற்கிற வரலையும் அந்த கிளைமான் அமைதியாக நிற்கிது. தண்ணியை குடிச்சிட்டு குனிஞ்சு பார்க்குறப்போ தன்னுடைய காலை பார்க்குது. தன்னுடைய கால்களை பார்த்து
அதுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. என்னடா அது, நம்ம அழகாக இருக்கிறோம், நம்முடைய கிளைகள் அழகாக இருக்குது, ஆனால் நம்முடைய கால் ரொம்ப ஒல்லியாக அசிங்கமாக இருக்க அப்படின்ட்டு அந்த மான் ரொம்ப வருத்தமாயிடுது. கடவுளெல்லாம் கோச்சிக்குது, கடவுளெல்லாம் சபிக்குது, கடவுளெல்லாம் திட்டுது. என்னை இவ்வளோ அழகாக படைச்சிட்டு இவ்வளோ நல்ல அழகான கிளைகள் உருவம் எல்லாம் கொடுத்துட்டு என் காலை மட்டும் இவ்வளோ மோசமாக ஒல்லியாக படைச்சிட்டிங்களே கடவுளே அப்படின்னு சொல்லி கடவுளை ரொம்ப வருத்தத்தோடு பேசுது. அப்போ அந்த மான் தண்ணி குடிச்சிட்டு வருத்தத்தோடு ஒரு ஓரமாக வருது. பார்த்தா அந்த சைட்லேருந்து ஒரு சிறுத்தை ஒரு 3 நாளாக சாப்பாடு இல்லை, சிறுத்தைக்கு 3 நாளாக உணவு இல்லை. அப்போ சிறுத்தை பார்க்குது, அங்கே ஒரு அழகான நல்ல கொழுன்னு ஒரு மான் இருக்குது, நமக்கு நல்ல வேட்டைக்கான வாய்ப்பு கிடச்சிடுச்சு அப்படின்னு சிறுத்தை என்ன பண்ணுது, இதை விரட்டுது. அப்போது இந்த மான் பார்த்துச்சு சிறுத்தையை பார்த்துட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்குது. சிறுத்தைக்கு உணவு வேணும், மானுக்கு என்ன வேணும், உயிர் வேணும். ஏன்னா மானுக்கு உயிர் ரொம்ப முக்கியம். ஆனால் மான் நல்ல வேகம் எடுத்து ஓட்டம், ஆனால் அதை விரட்டுற சிறுத்தை விடுற மாதிரி இல்லை, அதுவும் வேகமாக விரட்டுது. ரொம்ப தூரம் விரட்டின்னு போயிட்டு சிறுத்தையால் தொடர முடியல, விட்டுறது. இந்த மான் சரி நம்ம ஒரு சந்துக்குள்ளே பூந்துடலாம் அப்படின்னு காடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா கொடியாக இருக்கும். அந்த கொடிகளில் அந்த ஒரு சந்தில் இந்த கிளை மான் போகும்போதோ அந்த கிளைகளெல்லாம் அந்த செடிகளோட இதில் சிக்கிக்குது, மாட்டிக்குது. மானால் அதுலேருந்து விடுபட முடியல. அப்போ அந்த பக்கமாக போகிற சிறுத்தை பார்க்குது, ஆஹா நம்ம தேடினது நல்லா சிக்கிக்கினாரு, நம்ம கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது பொறுமையாக வருது. இந்த கிளைமான் அப்போ தான் கடவுளை பற்றி யோசிக்குது. தன்னை இவ்வளவு தூரம் இந்த சிறுத்தைகிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கான இந்த கால் நம்மளை எவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு வந்தது. இந்த கால் நம்ம அழகுன்னு நினச்ச கிளை, அழகுன்னு நினச்சதெல்லாம் நம்முடைய உயிரை பறிப்பதற்கு காரணமாச்சு. ஆனால் இதை நம்ம யோசிக்காமல், இந்த கால்களை பற்றி யோசிக்காமல் நம்ம கடவுளை நிந்திச்சோம். ரொம்ப வருத்தமாக பேசணும், வேதனையாக பேசணும் அப்படி அந்த மான் யோசிக்கும் போதே சிறுத்தைக்கு பசியில் அடித்து என்னன்னு உங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட விட்டுறேன். நம்ம எல்லோருமே வாழ்க்கையில் இந்த சூழல் தான். வாய்ப்புகள் நிறைய இருக்குது, வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு இங்கேயே வாய்ப்புகள், இங்கே உள்ள குழந்தைகளுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம அதை பயன்படுத்துறதில்லை. வாய்ப்புகளை பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் எல்லா வகையான உயர்வான இடத்துக்கு கண்டிப்பாக வர முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ எங்கள் பகுதியில் எல்லாம் வறுமையான சூழலில் இருக்கிறவங்க தான், வறுமையான சூழலில் இருக்கிற குழந்தைகள் தான் இன்றைக்கி இந்திய அரசாங்கத்துலேயும் சரி, தமிழக அரசாங்கத்துலேயும் சரி,
எல்லா துறையிலும் வேலை பார்க்குறாங்க. படிப்பு ஒரு பகுதி, விளையாட்டு ஒரு பகுதி. இது ரெண்டும் இணையும் போதோ அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிது. அது மாத்திரம் இல்லை, ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒழுக்கம். ஒழுக்கம், கட்டுப்பாடு, கீழ்ப்படிதல், மரியாதை. இதுதான் நம்மளை உயர்வான இடத்துக்கு நம்மளே அழைச்சிக்கின்னு போவோம். இயல்பாக நம்மளை மீறி நம்மை நல்ல சிந்தனைகளோடு இருக்கும்போதோ யோசிக்கும் போதோ அது இயல்பாகவே நடக்கும். இது உண்மை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரேயர் பண்ணுறாங்க, அது ஒரு பவர். அந்த பவர் இந்த பகுதியில் உள்ள எல்லாரையும் நல்லா வச்சுக்கும். இங்கே யாரெல்லாம் இருக்காங்களோ அதில் பலன் அடையாதவங்களுக்கு கூட பலன் கிடைக்கும். இது உண்மை. அதனால் நம்ம நல்லதையே யோசிக்கணும், நல்லதையே செய்யணும். நல்ல சிந்தனையோடு இருந்தோம்னா நம்ம கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தி கண்டிப்பாக நம்மளும் வாழ்க்கையில் உயர்வான இடத்துக்கு வரலாம். மற்றவங்களுக்கும் நம்ம வாழ்க்கையில் அவங்கள மேலே கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப நேரம் பேசுகிறத யாரும் விரும்புகிறதில்ல. இருந்தாலும் எனக்கு இந்த வாய்ப்பை இங்கே கொடுத்ததற்காக அனைவருக்குமே நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your inspiring speech. Benediction means blessings. It is the instrument of power, compassion and courtesy. We have with us our Secretary, Reverend Swami Dharmisanandji Maharaj. Now, I humbly request our Reverend Swamiji to deliver his benedictory address. Please, Maharaj. Jai Ramakrishna. நான் ஜெயராமகிருஷ்ணான்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் ஜெயராமகிருஷ்ணான்னு சொல்லலாம். ஜெயராமகிருஷ்ணா. சாமிஜி அண்ணவருக்கும் மற்றும் ஸ்ரீ தங்கராஜ் அவர்களுக்கும், பிரின்சிபால், ஹெட்மாஸ்டர் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். நான் 2 வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னால் தங்கராஜ் ஐயா கிட்ட அந்த முதல் கதையோட முடிவு என்னாச்சுன்னு கொஞ்சம் கேட்க விரும்புகிறேன். சொல்லுங்க. அந்த ஒரு அம்மா கூட்டத்திலேருந்து எல்லாத்தையும் எடுத்து கடைசியாக குழந்தைகளையும் தியாகம் பண்ணி கடைசியாக ஒருத்தர் தான் இருக்கார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நீங்கள் யாரும் உங்களுக்கு தோணலையா? கேட்கணுன்னு தோணலையா? சரி, சார், மாரல் ஆஃப் தி ஸ்டோரி அது என்னென்னா, அந்த குழந்தைகள் போனாலோ கணவன் மூலியமாக மறுபடியும் குழந்தைகள் கிடைக்கும்ன்றதுனால அந்த குழந்தைகளை தியாகம் செய்கிறாங்க. குட். ஏற்கனவே அனைவரும் கூறியது போல இன்று நாம் விவேகானந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு அதை தேசிய இளைஞர் தினமாக நமது பாரதம் அறிவித்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் அதற்கான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு இந்த இளைஞர்களை ஊக்குவித்து இளைஞர்கள் மூலமாக இந்த உலகத்தில், பாரதம் மட்டுமல்ல உலகத்திலேயே ஒரு பெரிய நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமென்ற விவேகானந்தரின் கனவுக்கு ஏற்றாற் போல இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சமாவது விவேகானந்தரை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நல்லாவே தெரியும், சில பேர் கொஞ்சமாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய கருத்துக்களில் மெயினாக எதை அடிப்படையாக வச்சு நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் சுதந்திரத்துக்காக இறங்கினாருன்னா அதை முதல்ல போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த விவேகானந்தர் கொட்டேஷன். உன்னை தியாகம் செய்வதால் மட்டுமே மற்றவர்களின் இதயங்களை நீ வெல்ல முடியும். அந்த காலத்தில் ஆங்கில அரசாங்கத்தில்
அவருடைய பிடியில் இருக்கும்போது ஒவ்வொரு இந்தியனும் விவேகானந்தருக்குரிய சில கருத்துக்களை மனதில் பதித்து கொண்டு தங்களை தியாகம் செய்ய முன் வந்தாங்க. அந்த தியாகத்தின் பலன்தான் இன்றைக்கி நாம் சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளுக்காக நாம் சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் விவேகானந்தர் எப்பேற்பட்ட இந்த பாரதத்தை வேண்டினார் தெரியுமா? அவர் கன்னியாகுமரியில் தியானம் சென்றார். அமெரிக்காவில் சிகாகோவில் பாரதத்தின் பெருமையை கூறினார். மீண்டும் தமிழகத்திற்கு வந்தக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் முதல் முறையாக அவர் ஒரு சொற்பொழிவு நடத்துகிறார். அதனுடைய ஆரம்பமே எப்படின்னா, அப்போது இந்தியா 1897. அப்போ நம்ம எல்லோரும் ஆங்கில அரசாங்கத்துக்கு அடிமையாக இருக்கோம். அவர் சொல்கிறார், இப்போ நான் பேச வந்தது நான் இமேஜின் பண்ணலை, நான் பார்க்குறேன். எப்பேற்பட்ட பாரதத்தை, ஒரு உன்னதமான பாரதத்தை என் கண் முன்னால் நான் பார்க்கிறேன். இத்தனை நாள் அவள் படுத்திருந்தது, அந்த காலம் முடிந்து விட்டது. மிக பலத்தோடு அந்த பாரதம் எந்திரிச்சு அமர்ந்து கொண்டிருக்கிறாள். இந்த பாரதத்தின் பழங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கோடு விளங்கிய ஒரு பாரதம். அப்பேற்பட்ட பாரதத்தை விட மிக இன்னும் உன்னதமான உயர்ந்த பாரத அன்னை அவளுடைய அரியாசனத்தில் அமைந்திருப்பதை நான் காண்கிறேன். இனிமேல் அவர் தூங்கப் போவதும் இல்லை. அவர் எழுந்து இந்த உலகத்துக்கு வழிகாட்டப் போவதை யாராலும் தடுக்கவும் முடியாது. அவள் இந்த உலகத்தை ஆன்மீகத்தால் வெல்வாள். விவேகானந்தருக்குரிய முதல் கருத்து. The Mother India is rising. She is not going to sleep anymore. Nobody can resist her. The giant power is rising to its feet. India will rise, surpassing all its past glory. I see that Mother India is coming up. அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நமக்கு ஒரு கிளியர் காட்சியை கொடுத்து கொண்டு விட்டு சென்றிருக்கிறார். அப்போது யாருமே அதை நம்பலை. காலகாலமாக நம்ம ஆங்கில அரசாங்கத்துக்கு அடிமையாக தான் நம்ம இருக்க போகிறோம், அதுவே போதும், அதுலேயே திருப்திங்கிற ஒரு கூட்டம் தான் இருந்தது. ஒரு கருத்துக்கள், இந்த கருத்துக்களை அவர் அங்கே கூறி அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து விவேகானந்தர் இல்லத்தில் 9 நாட்கள் தங்கியிருந்தார். அப்புறம் அந்த இல்லத்திலையும் பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 இடங்களிலும் அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் சென்னையில் விவேகானந்தர் அப்படின்னு ஒரு புஸ்தகமே போட்டிருக்கோம். அந்த புஸ்தகத்தில் அவர் கூறிய சொற்பொழிவுகள் தான் உண்மையான ஒரு போராட்டத்துக்கு, விடுதலை போராட்டத்துக்கு வித்திட்டதாக அமைந்தது அப்படின்னு மகாத்மா காந்தி கூறுறாரு, நேருஜி கூறுறாரு, சுபாஷ் சந்திர போஸ் கூறுறாரு, பாரதியார் கூறுறாரு. கடைசியாக அப்துல் கலாம் ஐயா வரும்போது கூட இங்கே பேசியிருந்தார். அவருடைய அந்த கருத்துக்கள் தான் இந்த சுதந்திர இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தார். அப்பேற்பட்ட அந்த கருத்துக்களை நம் ஒவ்வொரு மாணவனும் மாணவ பருவத்திலேயே மாணவ மாணவிகள் மனதில் கொண்டு இந்த நாட்டு சுதந்திரம் அடைவதற்காக எத்தனை பேர் எவ்வளோ தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம ஒரு முறையாவது ஒரு நாளுக்கு நினைத்தால் இந்த நாட்டுக்காக நம்முடைய கடமை என்ன என்பது நமக்கு புரியும். ஏன் இந்த சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளை கடந்தும் இன்றளவும் தங்கராஜ் ஐயா கூறியது போல் ஸ்லம்மில் ஏழ்மை, அறியாமை, பசி, வேதனைகள் அப்படியெல்லாம் இருக்கிறதுனால தானே அவர் சேவை பண்ணுறாரு. எப்பேற்பட்ட உன்னதமான சேவை அவர் பண்ணுறாரு. ஏன் இன்னும் அந்த மாதிரி ஒரு நிலம் இருக்குது? சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு குடிமகனும்
நம்மால் முடிஞ்சது இந்த நாட்டுக்கு செய்யணுங்கிற எண்ணத்தோடு நம்ம செயலாற்றி இருந்திருந்தால் 75 வருடங்கள் கழிந்தும் இந்த மாதிரி ஒரு சாதாரண நிலையில் நம்ம இருந்திருப்போமா? அதை நம்ம யோசிக்கணும். ஆகவே முதல்ல நம்முடைய பணி என்னன்னா, நமக்கு என்ன பணி இப்போது? மாணவர்களான நமக்கு நல்லா படிக்கணும், ஒழுக்கமான வாழ்க்கையில் பயணிக்கணும். இது 2 இருந்தால் போதும். முன்ன காலத்து போல் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. இப்போ எல்லாம் ஓரளவு ஸ்கூல் எல்லாம் எல்லா இடத்துக்கும் வந்திருக்கு. பெற்றோர்கள் எல்லாரையும் படிக்க வைக்கிறார்கள். ரொம்ப சில பேர் மட்டும் பார்ட் டைம் வேலை பண்ணிக்கிட்டு பேப்பர் போடுறதோ பால் போடுறதோ பண்ணிட்டு கூட சில பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்துல் கலாம் ஐயாவும் அப்படி இந்த பேப்பர் போட்டு தான் மேலே வந்தார். சில பேர் மட்டும் அப்படி இருக்கலாம். ஆனால் பல பேருக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பில்லாத குழந்தைங்கள் எல்லாத்தையும் இங்கே கூட்டு வந்து முழுக்க இலவச கல்வி, பண்பாடு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இந்த நிறுவனத்துடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹோமுடைய சிறப்பு. ஐயா சொன்ன மாதிரி உள்ளே வந்தாலே உங்களுக்கெல்லாம் ஒரு வைப்ரேஷன் தெரியும். ஒரு கோயிலுக்கு போனால் எப்படி நம்மளை அறியாமலேயே ஒரு அமைதி, ஒரு நல்ல சூழ்நிலை நம்ம இருக்கோ, நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த தீய சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு ஏதோ இங்கே நல்லது இருக்குது, ஏதோ நல்லது நடக்குது, நாமளும் பார்க்கலாமேங்கிற ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் வந்திருப்பீங்க. நான் பார்த்தேன் நிறைய பேர் எல்லாம் விவேகானந்தர் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தாங்க. இதே ஒரு எக்ஸிபிஷனுக்கு ஒரு பீச்சுக்கு போயிருந்திருந்தால் சிந்தனைகள் வேறு மாதிரி இருக்கும். ஆகவே இப்பேற்பட்ட இந்த இடத்துல நம்மால் முடிஞ்ச சேவையை 600 மாணவர்களுக்கு இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் இன்றைக்கி உலகத்தில் ராமகிருஷ்ண மடங்களின் எண்ணிக்கை, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனோட எண்ணிக்கை 335 இருக்குது. ஒவ்வொரு நிறுவனம் மூலமாகவும் இன்ஸ்டிடியூஷன் மூலமாகவும் ஏராளமான சேவைகள் நடக்குது. கடந்த ஆண்டு மட்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்முடைய மீட்டிங்கில், கடந்த ஆண்டு மட்டும் இந்த மக்கள் நல பணிக்காக நமது ராமகிருஷ்ண மடத்தின் மூலமாக 1300 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறது. இங்கே 1300 கோடின்னா என்டையர் அமௌண்ட் கோஸ் டு த பெனிஃபிஷரி. ஒருத்தர் 1000 ரூபா டொனேஷன் கொடுத்தா 1000 ரூபாவும் போய் சேரும். நடுவில் போக்குவரத்து செலவு, அந்த செலவு, இந்த செலவுன்னு எதுவுமே எடுக்கிறது இல்லை. அதுக்குன்னு நம்ம மடம் பார்த்துக்கும். அப்படின்னா எவ்வளோ ஒரு வேல்யூ. அதோட வெறும் பொருள் மட்டுமா சேரும், வெறும் கல்வி மட்டுமா சேரும், பண்பாடையோ அவரோட தன்னம்பிக்கையோ இந்த மடத்து மூலமாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆகவே இந்த எண்ணத்தோடு நீங்களும் ஒவ்வொருத்தரும் மாணவர்களாகிய நீங்கள் அனைவரும் நல்லா படித்து எந்த ஒரு கெட்ட சிந்தனையும் கெட்ட ஒரு அசோசியேஷனும் நம்மக்கிட்ட நெருங்காமல் பார்த்து உறுதியாக இருந்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்கள் பேரண்ட்ஸுக்கு மகிழ்ச்சி, உங்களை படி வைக்கிற அந்த ஸ்கூலுக்கு, இந்த தேசத்துக்கு பெருமை. ஆகவே விவேகானந்தரின் அந்த கருத்துக்களை மனத்தில் பதித்து கொண்டு, உங்களுடைய எதிர்காலம், சாமிஜி சொல்கிறாரு, உன்னுடைய எதிர்காலம் உன் கையிலே தான் இருக்கிறது. உன்னை நீ பலவீனன் என்று சொன்னால் நீ பலவீனனே ஆகிவிடுவாய். உன்னை பலமுள்ளவன் என்று நினைத்தால் நீ பலமுள்ளவன் ஆவாய். நிறைய பேர் வெளியில் நிறைய கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு அது விட்டு விடுபட்டு வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். வீக் மைண்ட் பீப்புளை தான் அவங்க அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வழி தவிர கொண்டு போவாங்க. அதுக்கு ஒரு காலும் இடம் கொடுக்க வேண்டாம். உங்களை நீங்கள் பலவீனன்னு நினைக்க என்ன தான் சொன்னாலும் சரி, நான் உறுதியோடு இந்த தேசத்துக்காக நான் வாழ்வேன், எனக்காக வாழ்வேன், என் பெற்றோருக்காக வாழ்வேன், என் ஸ்கூலுக்கு பெருமை சேர்ப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் படித்து நீங்கள் மேலே வந்தால் இந்த ஏழ்மை, வறுமை, அறியாமை எல்லாம் ஒரு 10 வருஷத்துலேயே ஒழிச்சிடலாம். ஆகவே இந்த நல்ல நாளில் ஒரு உறுதிமொழியோடு நீங்கள் எல்லோரும் இங்கிருந்து செல்லும்போது இனிமேல் இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ்வேங்கிற ஒரு உறுதிமொழியோடு சென்று வாருங்கள். மற்றும் இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு
நிறைய காம்படிஷன், ரெசிடேஷன், எஸ்ஏ ரைட்டிங் இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். அங்கே எல்லாருக்குமே ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் பரிசு வெல்லலாம். அதுபோல் இந்த தினத்தை முன்னிட்டு காலையிலிருந்து பிளட் டொனேஷன் கேம்ப் நடந்தது. இங்கே நிறைய பேர் நமது மாணவர்கள், இங்கே இருக்கிறவங்க, வெளியிருந்து வந்தவங்க எல்லாம் இரத்த தானம் செய்தார்கள். அனைவருக்கும் உண்மையிலேயே விவேகானந்தருடைய கருணை, அருள் எப்போதுமே இருக்கும். யாரெல்லாம் ஒரு சிறு துளி வேர்வையை இந்த நாட்டுக்காக சிந்துறாங்களோ அவங்களுக்கு விவேகானந்தர் அருள் நல்லா இருக்கும். நீங்கள் எல்லாம் அந்த ரத்தத்தையே கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுடைய அவர் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழிகாட்டுவாருங்கிறதுல நம்பிக்கை இருக்குது. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் விவேகானந்த அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஜெயராமகிருஷ்ணன். Now it's time for the prize distribution. I request our chief guest to give away the prizes to the winners of the various competitions. Please, sir. காட்சி பெற்ற ராமகிருஷ்ணா, வாத்சல்ய பாவனையில் ராமகிருஷ்ணா, ஸ்ரீராம் நாளில் காட்சி பெற்ற ராமகிருஷ்ணா, ஹனுமனின் பாவனையில் ராமகிருஷ்ணா, அன்னை சீதையின் காட்சி கண்ட ராமகிருஷ்ணா, ஹனுமனின் பாவனையில் ராமகிருஷ்ணா, அன்னை சீதையின் காட்சி கண்ட ராமகிருஷ்ணா, மதுரபாவ சாதனையில் ராமகிருஷ்ணா, ஸ்ரீராதையின் காட்சி கண்ட ராமகிருஷ்ணா, மதுரபாவ சாதனையில் ராமகிருஷ்ணா, ஸ்ரீராதையின் காட்சி கண்ட ராமகிருஷ்ணா, குரு பிரம்மா குரு விஷ்ணு ராமகிருஷ்ணா, குரு தேவ மகேஸ்வர ராமகிருஷ்ணா, பரபிரம்ம பரசக்தி ராமகிருஷ்ணா, பரமஹம்ச பரமேஸ்வர ராமகிருஷ்ணா. Third prize, Swatika or Lady Sivasami Iyer, Girls High Secondary School. தோழமை பாவனையில் ராமகிருஷ்ணா, காளி தோழியாகி சேவை செய்த ராமகிருஷ்ணா, தோழமை பாவனையில் ராமகிருஷ்ணா, காளி தோழியாகி சேவை செய்த ராமகிருஷ்ணா, சர்வ தர்ம சாதகனே ராமகிருஷ்ணா, சர்வமும் இறைவன் என்றாய் ராமகிருஷ்ணா, சர்வ தர்ம சாதகனே ராமகிருஷ்ணா, சர்வமும் இறைவன் என்றாய் ராமகிருஷ்ணா, சாரதையை மணந்திட்ட ராமகிருஷ்ணா, அன்னை சாரதையை பூஜித்த ராமகிருஷ்ணா, சாரதையை மணந்திட்ட ராமகிருஷ்ணா, அன்னை சாரதையை பூஜித்த ராமகிருஷ்ணா, சாரதையின் சக்தி என்ற ராமகிருஷ்ணா, சங்க ஜனனியை தந்திட்ட ராமகிருஷ்ணா, சாரதையின் சக்தி என்ற ராமகிருஷ்ணா, சங்க ஜனனியை தந்திட்ட ராமகிருஷ்ணா, பைரவி தேடி வந்த ராமகிருஷ்ணா, தாந்திரிக சாதகனே ராமகிருஷ்ணா, பைரவி தேடி வந்த ராமகிருஷ்ணா, தாந்திரிக சாதகனே ராமகிருஷ்ணா, தோதாபுரி வியந்தித்த ராமகிருஷ்ணா, நிர்விகல்ப சமாதியுற்ற ராமகிருஷ்ணா, தோதாபுரி வியந்தித்த ராமகிருஷ்ணா, நிர்விகல்ப சமாதியுற்ற ராமகிருஷ்ணா, சாது சங்க பிரியனே ராமகிருஷ்ணா, சத் சங்க தலைவனே ராமகிருஷ்ணா, சாது சங்க பிரியனே ராமகிருஷ்ணா, சத் சங்க தலைவனே
பக்தர்களை அழைத்திட்ட ராமகிருஷ்ணா பக்தர்கள் நேசனே ராமகிருஷ்ணா பக்தர்களை அழைத்திட்ட ராமகிருஷ்ணா பரவசத்தில் பாடியாடும் ராமகிருஷ்ணா பாவமுகவாசனே ராமகிருஷ்ணா பரவசத்தில் பாடியாடும் ராமகிருஷ்ணா பாவமுகவாசனே ராமகிருஷ்ணா குரு பிரம்மா குரு விஷ்ணு ராமகிருஷ்ணா குரு மகேஸ்வர ராமகிருஷ்ணா பரபிரம்ம பரசக்தி ராமகிருஷ்ணா பரமஹம்ச பரமேஸ்வர ராமகிருஷ்ணா Higher Secondary School. Third place, Magadi VT, the children's குரு garden section. வடிவாகிய ராமகிருஷ்ணா அருள்மழை பொழிந்திட்ட ராமகிருஷ்ணா குரு வடிவாகிய ராமகிருஷ்ணா அருள்மழை பொழிந்திட்ட ராமகிருஷ்ணா மகேந்திர குப்தரானந்தமே ராமகிருஷ்ணா கிரீஷ் கோஷின் பொறுப்பேற்ற ராமகிருஷ்ணா மகேந்திர குப்தரானந்தமே ராமகிருஷ்ணா கிரீஷ் கோஷின் பொறுப்பேற்ற ராமகிருஷ்ணா நரேந்திர பிரகாஷனே ராமகிருஷ்ணா ராக்காலின் தோழனே ராமகிருஷ்ணா நரேந்திர பிரகாஷனே ராமகிருஷ்ணா ராக்காலின் தோழனே ராமகிருஷ்ணா லாட்டுவுக்கு பாடம் சொன்ன ராமகிருஷ்ணா பாபுராமை பக்கம் வைத்த ராமகிருஷ்ணா லாட்டுவுக்கு பாடம் சொன்ன ராமகிருஷ்ணா பாபுராமை பக்கம் வைத்த ராமகிருஷ்ணா நீரஞ்சனை கவர்ந்திட்ட ராமகிருஷ்ணா கங்காதரன் பணிந்திட்ட ராமகிருஷ்ணா நீரஞ்சனை கவர்ந்திட்ட ராமகிருஷ்ணா கங்காதரன் பணிந்திட்ட ராமகிருஷ்ணா ஹரியிடம் பக்தி தந்த ராமகிருஷ்ணா காளியிடம் ஞானம் கண்ட ராமகிருஷ்ணா ஹரியிடம் பக்தி தந்த ராமகிருஷ்ணா காளியிடம் ஞானம் கண்ட ராமகிருஷ்ணா தாரக்கிடம் கருணை கொண்ட ராமகிருஷ்ணா மூத்த கோபால் சேவை ஏற்ற ராமகிருஷ்ணா தாரக்கிடம் கருணை கொண்ட ராமகிருஷ்ணா மூத்த கோபால் சேவை ஏற்ற ராமகிருஷ்ணா சரத்திடம் பலம் கண்ட ராமகிருஷ்ணா சசியிடம் உன்னை தந்த ராமகிருஷ்ணா சரத்திடம் பலம் கண்ட ராமகிருஷ்ணா சசியிடம் உன்னை தந்த ராமகிருஷ்ணா சுபோத்திடம் அன்பு கொண்ட ராமகிருஷ்ணா யோகீந்திரர் சோதித்திட்ட ராமகிருஷ்ணா சுபோத்திடம் அன்பு கொண்ட ராமகிருஷ்ணா யோகீந்திரர் சோதித்திட்ட ராமகிருஷ்ணா குரு பிரம்மா குரு விஷ்ணு ராமகிருஷ்ணா குரு தேவ மகேஸ்வர ராமகிருஷ்ணா பரபிரம்ம பரசக்தி ராமகிருஷ்ணா பரமஹம்ச பரமேஸ்வர ராமகிருஷ்ணா போட்டி 6ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கிடையான போட்டிகளில் குரூப் 1 ஃபர்ஸ்ட் பிரைஸ் லோகிதா அக்ஷன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் DAV பாய்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் செகண்ட் பிளேஸ் ரூபன் வி வெஸ்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் தேர்ட் பிளேஸ் சாரதாவின் நகம் வென்ற ராமகிருஷ்ணா ஹரி பிரசன்ன விஜயித்திட்ட ராமகிருஷ்ணா சாரதாவின் நகம் வென்ற ராமகிருஷ்ணா ஹரி பிரசன்ன விஜயித்திட்ட ராமகிருஷ்ணா
வழி போதகனே ராமகிருஷ்ணா Lakshita, அமுத மொழி ஊற்றே ராமகிருஷ்ணா அன்பு வழி போதகனே ராமகிருஷ்ணா ஜீவனிலே சிவனை கண்ட ராமகிருஷ்ணா சேவையாலே பூஜை செய்த ராமகிருஷ்ணா ஜீவனிலே சிவனை கண்ட ராமகிருஷ்ணா சேவையாலே பூஜை செய்த ராமகிருஷ்ணா சத்திய சாதனையே ராமகிருஷ்ணா ஸ்ரீராம அவதாரமே ராமகிருஷ்ணா சத்திய சாதனையே ராமகிருஷ்ணா ஸ்ரீராம அவதாரமே ராமகிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ண அவதாரமே ராமகிருஷ்ணா வாழ்வின் நோக்கம் இறைவன் என்ற ராமகிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ண அவதாரமே ராமகிருஷ்ணா வாழ்வின் நோக்கம் இறைவன் என்ற ராமகிருஷ்ணா பொன்னும் மண்ணும் ஒன்றாய் கண்ட ராமகிருஷ்ணா தியாகத்தின் வடிவமே ராமகிருஷ்ணா பொன்னும் மண்ணும் ஒன்றாய் கண்ட ராமகிருஷ்ணா தியாகத்தின் வடிவமே ராமகிருஷ்ணா வேதத்தின் விளக்கமே ராமகிருஷ்ணா கீதைக்கு பொருளே ராமகிருஷ்ணா வேதத்தின் விளக்கமே ராமகிருஷ்ணா கீதைக்கு பொருளே ராமகிருஷ்ணா தூய்மையின் உயிரே ராமகிருஷ்ணா தாய்மையின் வடிவே ராமகிருஷ்ணா தூய்மையின் உயிரே ராமகிருஷ்ணா தாய்மையின் வடிவே ராமகிருஷ்ணா கற்பகத்தருவே ராமகிருஷ்ணா கலியுக கதியே ராமகிருஷ்ணா கற்பகத்தருவே ராமகிருஷ்ணா கலியுக கதியே ராமகிருஷ்ணா குரு பிரம்மா குரு விஷ்ணு ராமகிருஷ்ணா குரு தேவ மகேஸ்வர ராமகிருஷ்ணா பரபிரம்ம பரசக்தி ராமகிருஷ்ணா பரமஹம்ச பரமேஸ்வர ராமகிருஷ்ணா ஆன்மீக பேரலையே ராமகிருஷ்ணா பக்த சிரோமணியே ராமகிருஷ்ணா ஆன்மீக பேரலையே ராமகிருஷ்ணா பக்த சிரோமணியே ராமகிருஷ்ணா தியானத்தின் திருகுருவே ராமகிருஷ்ணா ஞானத்தின் கடலே ராமகிருஷ்ணா தியானத்தின் திருகுருவே ராமகிருஷ்ணா ஞானத்தின் கடலே ராமகிருஷ்ணா கர்ம வீரனே ராமகிருஷ்ணா தர்ம ரக்ஷகனே ராமகிருஷ்ணா கர்ம வீரனே ராமகிருஷ்ணா தர்ம ரக்ஷகனே ராமகிருஷ்ணா அன்பின் அவதாரமே ராமகிருஷ்ணா ஆனந்த நிலையமே ராமகிருஷ்ணா அன்பின் அவதாரமே ராமகிருஷ்ணா ஆனந்த நிலையமே ராமகிருஷ்ணா சர்வதர்ம ஸ்தாபகனே ராமகிருஷ்ணா சர்வதர்ம ஸ்வரூபனே ராமகிருஷ்ணா सर्वधर्म स्थापकने रामकृष्णा सर्वधर्म स्वरूपने रामकृष्णा संग गुरुदेवने रामकृष्णा सत्वगुणनाथने रामकृष्णा संग गुरुदेवने रामकृष्णा
சத்வகுணநாதனே ராமகிருஷ்ணா எங்கும் நிறைந்த பரமனே ராமகிருஷ்ணா ஏழை பங்காளனே ராமகிருஷ்ணா எங்கும் நிறைந்த பரமனே ராமகிருஷ்ணா ஏழை பங்காளனே ராமகிருஷ்ணா காம காஞ்சனமாயை என்ற ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ண சங்கரூபே ராமகிருஷ்ணா காம காஞ்சனமாயை என்ற ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ண சங்கரூபே ராமகிருஷ்ணா சரணம் சரணம் ராமகிருஷ்ணா சச்சிதானந்தமே 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 ராமகிருஷ்ணா சச்சிதானந்தமே ராமகிருஷ்ணா சச்சிதானந்தமே ராமகிருஷ்ணா காட்சி பெற்ற ராமகிருஷ்ணா வாத்சல்ய பாவனையில் ராமகிருஷ்ணா ஸ்ரீராம் நாளில் காட்சி பெற்ற ராமகிருஷ்ணா ஹனுமனின் பாவனையில் ராமகிருஷ்ணா அன்னை சீதையின் காட்சி கண்ட ராமகிருஷ்ணா ஹனுமனின் பாவனையில் ராமகிருஷ்ணா அன்னை சீதையின் காட்சி கண்ட ராமகிருஷ்ணா மதுர பாப சாதனையில் ராமகிருஷ்ணா ஸ்ரீராதையின் காட்சி கண்ட ராமகிருஷ்ணா மதுர பாப சாதனையில் ராமகிருஷ்ணா ஸ்ரீராதையின் காட்சி கண்ட ராமகிருஷ்ணா குரு பிரம்மா குரு விஷ்ணு ராமகிருஷ்ணா குரு தேவ மகேஸ்வர ராமகிருஷ்ணா பரபிரம்ம பரசக்தி ராமகிருஷ்ணா பரமஹம்ச பரமேஸ்வர ராமகிருஷ்ணா தோழமை பாவனையில் ராமகிருஷ்ணா காளி தோழியாகி சேவை செய்த ராமகிருஷ்ணா தோழமை பாவனையில் ராமகிருஷ்ணா காளி தோழியாகி சேவை செய்த ராமகிருஷ்ணா சர்வ தர்ம சாதகனே ராமகிருஷ்ணா சர்வமும் இறைவன் என்றாய் ராமகிருஷ்ணா சர்வ தர்ம சாதகனே ராமகிருஷ்ணா சர்வமும் இறைவன் என்றாய் ராமகிருஷ்ணா
சாரதையை மணந்திட்ட ராமகிருஷ்ணா அன்னை சாரதையை பூஜித்த ராமகிருஷ்ணா சாரதையை மணந்திட்ட ராமகிருஷ்ணா அன்னை சாரதையை பூஜித்த ராமகிருஷ்ணா சாரதையின் சக்தி என்ற ராமகிருஷ்ணா சங்க ஜனனியை தந்திட்ட ராமகிருஷ்ணா சாரதையின் சக்தி என்ற ராமகிருஷ்ணா சங்க ஜனனியை தந்திட்ட ராமகிருஷ்ணா பைரவி தேடி வந்த ராமகிருஷ்ணா தாந்திரிக சாதகனே ராமகிருஷ்ணா பைரவி தேடி வந்த ராமகிருஷ்ணா தாந்திரிக சாதகனே ராமகிருஷ்ணா தோதாபுரி வியந்தித்த ராமகிருஷ்ணா நிர்விகல்ப சமாதியுற்ற ராமகிருஷ்ணா தோதாபுரி வியந்தித்த ராமகிருஷ்ணா நிர்விகல்ப சமாதியுற்ற ராமகிருஷ்ணா சாது சங்க பிரியனே ராமகிருஷ்ணா சத் சங்க தலைவனே ராமகிருஷ்ணா சாது சங்க பிரியனே ராமகிருஷ்ணா சத் சங்க தலைவனே ராமகிருஷ்ணா பக்தர்கள் நேசனே ராமகிருஷ்ணா பக்தர்களை அழைத்திட்ட ராமகிருஷ்ணா பக்தர்கள் நேசனே ராமகிருஷ்ணா பக்தர்களை அழைத்திட்ட ராமகிருஷ்ணா பரவசத்தில் பாடியாடும் ராமகிருஷ்ணா பாவமுக வாசனே ராமகிருஷ்ணா பரவசத்தில் பாடியாடும் ராமகிருஷ்ணா பாவமுக வாசனே ராமகிருஷ்ணா குரு பிரம்மா குரு விஷ்ணு ராமகிருஷ்ணா குரு மகேஸ்வர ராமகிருஷ்ணா பரபிரம்ம பரசக்தி ராமகிருஷ்ணா பரமஹம்ச பரமேஸ்வர ராமகிருஷ்ணா குருவடிவாகிய ராமகிருஷ்ணா அருள்வடை பொழிந்திட்ட ராமகிருஷ்ணா குருவடிவாகிய ராமகிருஷ்ணா அருள்வடை பொழிந்திட்ட ராமகிருஷ்ணா மகேந்திரகுப்தரானந்தமே ராமகிருஷ்ணா கிரீஷ் கோஷின் பொறுப்பேற்ற ராமகிருஷ்ணா மகேந்திரகுப்தரானந்தமே ராமகிருஷ்ணா கிரீஷ் கோஷின் பொறுப்பேற்ற ராமகிருஷ்ணா நரேந்திர பிரகாஷனே ராமகிருஷ்ணா ராக்காலின் தோழனே ராமகிருஷ்ணா நரேந்திர பிரகாஷனே ராமகிருஷ்ணா ராக்காலின் தோழனே ராமகிருஷ்ணா லாட்டுவுக்கு பாடம் சொன்ன ராமகிருஷ்ணா பாபுராமை பக்கம் வைத்த ராமகிருஷ்ணா லாட்டுவுக்கு பாடம் சொன்ன ராமகிருஷ்ணா பாபுராமை பக்கம் வைத்த ராமகிருஷ்ணா நிரஞ்சனை கவர்ந்திட்ட ராமகிருஷ்ணா கங்காதரன் பணிந்திட்ட ராமகிருஷ்ணா நிரஞ்சனை கவர்ந்திட்ட ராமகிருஷ்ணா கங்காதரன் பணிந்திட்ட ராமகிருஷ்ணா ஹரியிடம் பக்தி தந்த ராமகிருஷ்ணா காளியிடம் ஞானம் கண்ட ராமகிருஷ்ணா ஹரியிடம் பக்தி தந்த ராமகிருஷ்ணா காளியிடம் ஞானம் கண்ட ராமகிருஷ்ணா தாரக்கிடம் கருணை கொண்ட ராமகிருஷ்ணா மூத்த கோபால் சேவை ஏற்ற ராமகிருஷ்ணா தாரக்கிடம் கருணை கொண்ட
சசியிடம் உன்னை தந்த ராமகிருஷ்ணா ஷரத்திடம் பலம் கண்ட ராமகிருஷ்ணா சசியிடம் உன்னை தந்த ராமகிருஷ்ணா சுபோத்திடம் அன்பு கொண்ட ராமகிருஷ்ணா யோகிந்திரர் சோதித்திட்ட ராமகிருஷ்ணா சுபோத்திடம் அன்பு கொண்ட ராமகிருஷ்ணா யோகிந்திரர் சோதித்திட்ட ராமகிருஷ்ணா குரு பிரம்மா குரு விஷ்ணு ராமகிருஷ்ணா குரு தேவ மகேஸ்வர ராமகிருஷ்ணா பரபிரம்ம பரசக்தி ராமகிருஷ்ணா பரமஹம்ச பரமேஸ்வர ராமகிருஷ்ணா. Tamil essay writing. First place goes to Sweta, Institute of Printing Technology. Second place goes to Dilip Kumar, Government Polytechnic College, RK Nagar. சாரதாவின் நகம் வென்ற ராமகிருஷ்ணா ஹரி பிரசன்ன விஜயித்திட்ட ராமகிருஷ்ணா சாரதாவின் நகம் வென்ற ராமகிருஷ்ணா ஹரி பிரசன்ன விஜயித்திட்ட ராமகிருஷ்ணா அமுத மொழி போற்றே ராமகிருஷ்ணா அன்பு வழி போதகனே ராமகிருஷ்ணா அமுத மொழி போற்றே ராமகிருஷ்ணா அன்பு வழி போதகனே ராமகிருஷ்ணா ஜீவனிலே சிவனை கண்ட ராமகிருஷ்ணா சேவையாலே பூஜை செய்த ராமகிருஷ்ணா ஜீவனிலே சிவனை கண்ட ராமகிருஷ்ணா சேவையாலே பூஜை செய்த ராமகிருஷ்ணா சத்திய சாதனையே ராமகிருஷ்ணா ஸ்ரீராம அவதாரமே ராமகிருஷ்ணா சத்திய சாதனையே ராமகிருஷ்ணா ஸ்ரீராம அவதாரமே ராமகிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ண அவதாரமே ராமகிருஷ்ணா வாழ்வின் நோக்கம் இறைவன் என்ற ராமகிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ண அவதாரமே ராமகிருஷ்ணா வாழ்வின் நோக்கம் இறைவன் என்ற ராமகிருஷ்ணா பொன்னும் மண்ணும் ஒன்றாய் கண்ட ராமகிருஷ்ணா தியாகத்தின் வடிவமே ராமகிருஷ்ணா பொன்னும் மண்ணும் ஒன்றாய் கண்ட ராமகிருஷ்ணா தியாகத்தின் வடிவமே ராமகிருஷ்ணா வேதத்தின் விளக்கமே ராமகிருஷ்ணா கீதைக்கு பொருளே ராமகிருஷ்ணா வேதத்தின் விளக்கமே ராமகிருஷ்ணா கீதைக்கு பொருளே ராமகிருஷ்ணா தூய்மையின் உயிரே ராமகிருஷ்ணா தாய்மையின் வடிவே ராமகிருஷ்ணா தூய்மையின் உயிரே ராமகிருஷ்ணா தாய்மையின் வடிவே ராமகிருஷ்ணா கற்பகத்தருவே ராமகிருஷ்ணா கலியுக கதியே ராமகிருஷ்ணா கற்பகத்தருவே ராமகிருஷ்ணா கலியுக கதியே ராமகிருஷ்ணா குரு பிரம்மா குரு விஷ்ணு ராமகிருஷ்ணா குரு தேவ மகேஸ்வர ராமகிருஷ்ணா பரபிரம்ம பரசக்தி ராமகிருஷ்ணா பரமஹம்ச பரமேஸ்வர ராமகிருஷ்ணா பேரலையே ராமகிருஷ்ணா பக்த சிரோமணியே ராமகிருஷ்ணா ஆன்மீக பேரலையே ராமகிருஷ்ணா பக்த சிரோமணியே
ஞானத்தின் திருவுருவே ராமகிருஷ்ணா, ஞானத்தின் கடலே ராமகிருஷ்ணா, கர்ம வீரனே ராமகிருஷ்ணா, தர்ம ரக்ஷகனே ராமகிருஷ்ணா, கர்ம வீரனே ராமகிருஷ்ணா, தர்ம ரக்ஷகனே ராமகிருஷ்ணா, அன்பின் அவதாரமே ராமகிருஷ்ணா, ஆனந்த நிலையமே ராமகிருஷ்ணா, அன்பின் அவதாரமே ராமகிருஷ்ணா, ஆனந்த நிலையமே ராமகிருஷ்ணா, சர்வதர்ம ஸ்தாபகனே ராமகிருஷ்ணா, சர்வதர்ம ஸ்வரூபனே ராமகிருஷ்ணா, சர்வதர்ம ஸ்தாபகனே ராமகிருஷ்ணா, சர்வதர்ம ஸ்வரூபனே ராமகிருஷ்ணா, சங்க குருதேவனே ராமகிருஷ்ணா, சத்வகுணநாதனே ராமகிருஷ்ணா, சங்க குருதேவனே ராமகிருஷ்ணா, சத்வகுணநாதனே ராமகிருஷ்ணா, எங்கும் நிறைந்த பரமனே ராமகிருஷ்ணா, ஏழை பங்காளனே ராமகிருஷ்ணா, எங்கும் நிறைந்த பரமனே ராமகிருஷ்ணா, ஏழை பங்காளனே ராமகிருஷ்ணா, காம காஞ்சனமாயை என்ற ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ண சங்கரூபே ராமகிருஷ்ணா, காம காஞ்சனமாயை என்ற ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ண சங்கரூபே ராமகிருஷ்ணா, சரணம் சரணம் ராமகிருஷ்ணா, சச்சிதானந்தமே 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 ராமகிருஷ்ணா, சச்சிதானந்தமே ராமகிருஷ்ணா, சச்சிதானந்தமே ராமகிருஷ்ணா. யோகி சிவருள் ஒளியே ராமகிருஷ்ணா, சுதிராமின் பக்தி ரூபே ராமகிருஷ்ணா, சந்திரமணி தவ பயனே ராமகிருஷ்ணா, சுதிராமின் பக்தி ரூபே ராமகிருஷ்ணா, சந்திரமணி தவ பயனே ராமகிருஷ்ணா, கதாதர பாலகனே ராமகிருஷ்ணா, காமார் புகுர் புண்ணியமே ராமகிருஷ்ணா, கதாதர பாலகனே ராமகிருஷ்ணா, காமார் புகுர் புண்ணியமே ராமகிருஷ்ணா, இறை நாமம் பாடியாடும் ராம
ராமகிருஷ்ணா சிவபிடம் தாங்கிய ராமகிருஷ்ணா இறை நாமம் பாடியாடும் ராமகிருஷ்ணா சிவபிடம் தாங்கிய ராமகிருஷ்ணா சத்தியசீலனே ராமகிருஷ்ணா சமாதி ரூபனே ராமகிருஷ்ணா சத்தியசீலனே ராமகிருஷ்ணா சமாதி ரூபனே ராமகிருஷ்ணா தனியிடம் பிச்சையேற்ற ராமகிருஷ்ணா சாது சேவை புரிந்திட்ட ராமகிருஷ்ணா தனியிடம் பிச்சையேற்ற ராமகிருஷ்ணா சாது சேவை ஆரத்தியுடன் இறை வழிபாடு செய்து நிகழ்ச்சியை இனிதே துவங்கிய தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். வரவேற்புரையுடன் சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்திய தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கு நமது இதயம் கனிந்த நன்றிகள். இளைஞர் தின விழாவில் இளைஞர்களுக்கு உத்வேகத்துடன் எழுச்சியுரையாற்றி பரிசுகளை வழங்கிய ஐயா திரு என் தங்கராஜ் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள் மற்றும் பாராட்டுக்கள். ஆசியுரை வழங்கி திரு மூவர் அருளை நமக்கு வழங்கிய நமது தவ திரு செயலர் சுவாமிஜி அவர்களுக்கு நமது சிரம் தாழ்ந்து கைகூப்பி நன்றிகளை பணிவன்புடன் தெரிவிக்கிறோம். சாது பெருமக்கள், இல்ல நல விரும்பிகள், முதல்வர்கள், இருபால் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், எனதருமை மாணவ செல்வங்கள் மற்றும் நிகழ்ச்சிக்கு உதவி செய்து உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் பாராட்டுக்கள். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். जय श्री गुरु महाराज जी की जय. जय श्री महामाई की जय. जय श्री स्वामी जी महाराज जी की जय. जय श्री स्वामी ब्रह्मानंद महाराज जी की जय. जय श्री स्वामी रामकृष्णानंद महाराज जी की जय. जय श्री दुर्गा लक्ष्मी सरस्वती माई की जय. जय श्री सिद्धि विनायक मूर्ति की जय.